and a very warm welcome to the show. வினோதமான மனிதர்கள். மலேசியாவை சார்ந்த லியோ த்ரூ அப்படின்றவருக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உடம்புல இருக்கான். பிரான்சை சார்ந்த மைக்கேல் லாட்டிட்டோ அப்படின்றவரு ஒரு முழு ஏரோப்ளேனை கடிச்சே தின்னுட்டாரு. ரஷ்யாவை சார்ந்த நட்டாஷா டெம்கினா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கண்களாலேயே எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு சக்தி இருக்கான். அதெல்லாம் எங்க நம்ம ஊரை சார்ந்த ராஜ்மோகன் நாயர் அப்படின்றவரு அவருடைய உடம்புல இருந்தே கரண்ட் செலுத்தி ஒரு எலக்ட்ரிக் பல்ப எரிய வச்சுட்டாரு. இப்படி உலகம் முழுவதும் வினோதமான மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில நம்ம ஊர்ல வித்தியாசமான பழக்கங்களும் வினோதமான மனிதர்களும் தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்க மகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பையன் ரொம்ப சாஃப்ட் மேடம். அவன் என்ன சொல்றது, எமோஷனல் டைப் வேற. அவன் பிடிச்ச ஹீரோ தான் படத்துல அடி வேண்டான்னு வச்சுங்க. ஏன்டா ஆகுற? சூர்யாதா சத்ய ராமசாமின்னு தெரியாம செத்துட்டப்பா. படம்டா இது. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அசின் வீட்டுக்கு போடுவாடா. ஏன்டே சொல்றீ? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன், அவனுக்கு உயிர். ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன வேணாலும் பண்ணுவோம் மேடம். நான் தியாகு, பூந்தமல்லி மகாலட்சுமிலேருந்து வரேன். நான், காந்தி, மணினா, அப்புறம் டில்லி பாபு, நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா காந்தி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவேன் மேடம். நல்லா ஏமாத்திட்டு இப்போ மாட்டினி அசிங்கமா? அடச்சி, லவ் தானே பண்ண? ஆமா. என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துன மாதிரி சீனை போடுற. அப்படியே அடிச்சனா பண்டலா பட்டு பெருசா பேசுற. டேய் டேய், ஐயோ தங்கச்சி ஃபீவரா சமநிலைமா இருக்கமா, கவலைப்படாதம்மா. அண்ணன் அடிக்கிறாடா. வருவானா? யாரா அவன் இவ்வளவு பொங்குறான்? அண்ணா பாத்துக்கிறேன். காசு இல்ல இருக்கட்டும். நானா அந்த பிரச்சனையை முடிக்கிறேன்னு புது பிரச்சனை எங்களை கோத்து விட்டுறான் மேடம். அவன் என்ன 4 வருஷம் ஏமாத்தனா, இவன 2 வருஷம் ஏமாத்தனா, இப்பதான் அவன் கையில கடிச்சாலே அதுக்குள்ள உள்ள புடி கெடுத்துட்டான்டா. உன் ஃப்ரெண்டா அவன்? ஒஸ்ட். ஆஃபீஸில் யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் காந்தி தான் ஓடி ஓடி வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவான். அவன் வேலையவே செய்ய யோசிக்கிற இந்த காலத்தில் அடுத்தவங்க வேலையை கூட இழுத்து போட்டு செய்வான் மேடம். என்னங்க இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே சாதாரணமா இருக்கே, வினோதமா எதுவுமே இல்லையா அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இங்க வரப்போற கெஸ்ட் கிட்ட வினோதமான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. Let's welcome Gandhi on our show today. Come on, let's clap everybody. Hi. வணக்கம். வந்து உட்காருங்க. வணக்கம். So Gandhi, இந்த வினோதமான பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல எது பிரச்சனையா இருந்தது? வேற என்ன, லவ் தான். நானும் எல்லாரும் மாதிரி தாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஆஃபீஸில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் அங்கிதான்னு ஒரு பொண்ணு. அவ கண்ணு பார்க்குறாங்கடி. முடியுமா முடியாதா? ஏய் பொண்ணை பாடுறா, நல்லா மசாலா பட்டாணி வித்தவனுக்கு திசா பட்டாணி கச்சா மாதிரி கொத்தா அழகா இருக்கிறா. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஜாஸ்திரா போடுறா. வெளில தெரிஞ்சா ஏய் அது 90s கிட்ஸ்க்கே பெருமைடா. போடுறா 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 போடுறா. போட்டேன். I love you. What are you telling Ankita? உனக்கு மாப்பிள்ளை வேற பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, ரெண்டு ஃபேமிலிக்கு there's a lot of difference மா. போச்சா? ப்ளீஸ் பா. ஏதோ ஒரு நல்ல ஜாப் இருக்கு, அந்த ஒரு விஷயத்தினால தான் உன்னை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த வேலையும் இல்லைன்னா அங்கிதா இல்லாமல் அனந்தா தான் சுற்றணும். ஒரு நாள் உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணி வந்து பேசுகிறேன், செட் ஆகுதான்னு பார்க்கலாம். Guys, we are happy to inaugurate our soft skills program in front of our executive officer, Mr. Peter Wilson. In the soft skills program, learning Hindi is mandatory. நான் ஹிந்திலாம் சொல்கிறாங்க. எல்லாருமே ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 hour இந்த கிளாஸை கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுறீங்க. நீ தான் நல்லா கருத்தாக பேசுவல, ஏதாவது பேசி கலைச்சுண்ணா. நானாக கேட்டால் வீணாக போயிடுவேன். யாரை கொத்துடலாம்? For them to understand. So learning Hindi is going to be useful for all, ஒருத்தருக்கா especially for the ஸ்பெஷலிஸ்ட் in my opinion சிறப்பாக செய்வான் பாரு. enhance our growth. இதோ வந்துட்டால, ஏன் அடிமை வந்துட்டால. வாடா 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 சீக்கிரம் குட்டி, வாடா 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 வாடா. தமிழ் வட சாரி நான் லேட் ஆயிடுச்சுனா. அதெல்லாம் பரவாயில்லடா, சரியான இடத்துக்கு சரியான டைமுக்கு நீ வருவேன். எந்த ஐடி கம்பெனில யாவது ஹிந்தி பேச சொல்வாங்களா? இந்த டகால்டி டெக்னாலஜி லிமிடெட்ல பேச சொல்வாங்க. guys,
அங்க பாரு சமூகம் என்ன சொல்லுது, உன் குரலை கேக்குது. உரிமைக்காக குரல் கொடுப்பா. நான் வேணாம். எதிர்த்து குரல் கொடுப்பா. ஆஹா கோத்து விட்டானுங்களே. Yes, Gandhi. சார், why do we have to impose anything, சார்? அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை தான் அவங்கவுங்க படிக்கலாமே சார். Wow, wow, wow. Hello, my training. Mr. Gandhi, we have our branches in Delhi and Mumbai as well. Sir, but our clients are in New York and New Jersey, sir. Gandhi, உட்கார் பாரு, முதல்ல உட்கார். தண்ணி குறாங்க. Anna, I have one more point to make now. Sir, one more point to make, sir. Make. Sir, I come to conclusion, sir. Conclusion. Stupid. Instead of learning one regional language from 5:30 to 6:30, we can actually learn 2 programming languages from 5:30 to 7:30, sir. It will be actually helpful, sir. It makes sense. அங்கிதா, கொஞ்சம் காந்தி ப்ரொஃபைலை மெயில் பண்ணுங்க. ஓகே பட்டேல். சார் பாவம் சார், இஸ் a very good resource. Do what I say. Yes sir. இதுவா? இது ரொம்ப ஈஸி. நான் நீயே பண்ணிருக்கேன். சரிண்ணா. வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேல. நான் சங்கிதா. மார்னிங் என்கிட்ட ப்ரொஃபைல் கேட்டாங்க. மேனேஜர் உன்னை கூப்பிடுறாரு. போ. நர்வஸா இருக்காங்கி. கண்ட உன் பேச்சு கேட்டு நல்லா டயலாக் பேசினல, அப்ப நர்வஸா இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் மிகவும் ஆபத்தானது. ஓகே, ஸ்டாப் மேக்கிங் தட் சாட் ஃபேஸ். இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட போய் மேனேஜரை பாரு. ஓகே, ஒன்றும் இருக்காது. போ. ஐயோ, ப்ரொஃபைல்லையும் ஒன்றும் இருக்காது. ஆல் தி பெஸ்ட் தம்பி. சில எம்ப்ளாயீஸை இந்த இயர் ரேம்ப் டவுன் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதனால உங்கள் பேர் அடிப்படுது. இப்போது அரியர் எக்ஸாம் வருதில்ல, அதில் கிளியர் பண்ணிடுங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது. இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்களா காந்தி? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எக்ஸாம் நாளைக்கு அங்கி. வாட்? சரி, இப்போவே வீட்டுக்கு போய் உட்காந்து சின்சியராக படி. ஓகே? என்னால் என் ஃப்யூச்சர் நீ இல்லாமல் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனால் நீ இந்த எக்ஸாமில் சொதப்பிட்டா அப்புறம் என் கையில் எதுவும் இல்லை காந்தி. ஸோ எப்படியாச்சும் எக்ஸாம் நல்லா எழுதிட்டேன்னு கால் பண்ணி சொல்லு. சரியா? உன் கால்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, வா. சரி, எந்த பேப்பரில் அரியர் வச்ச? DSP டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அலைஸ் டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். மொத்தம் 5 யூனிட். ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 2 மார்க்கு, ஒரு 16 மார்க்கு கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் யூனிட் சிக்னல் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் யூனிட் DIT DEF, தேர்ட் யூனிட் பட்டர்வர்த் ஃபில்டர், ஃபோர்த் யூனிட் ஃபோரியர் சீரிஸ், ஃபிஃப்த் யூனிட் குவான்டைசேஷன் டெக்னிக்ஸு. இந்த டாபிக்ஸை கவர் பண்ணாலே போதும். எப்படியும் மினிமம் 80 மார்க்ஸ் அடிச்சு அச்சு தூக்கிடலாம். ஒரு சாதாரணமான எக்ஸாம்க்கா இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்றீங்க? என்னங்க சாதாரணமான எக்ஸாம்னா அசால்ட்டா சொல்றீங்க? இன்ஜினியரிங் எக்ஸாமுங்க. எனக்குலாம் சின்ன வயசுலயே எக்ஸாம்னா அள்ளு விட்டுருங்க. நீ யூனிட் 1லயே தாண்டலையே முருகா. மனோஜ் அண்ணே. ஹலோ மிஸ்டர் காந்தி. நான் என்னண்ணா சொல்றீங்க? என்னடா அவ்வளவு மிஸ்டேக்? வீடாவை பட்டேல் கிழிகிழின்னு கிழிகிறான். நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்ல சரவண பவன்ல வேலை செய்யறான்னு என்ன பார்த்து நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன்னா. ஹலோ அங்கி. ஓ, இதுதான் நீங்க படிக்கிற லட்சணமா? யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாரு. அப்போ நான் முக்கியம் இல்லையா? அப்படி இல்ல பேபி. இல்ல காந்தி, உனக்கு சீரியஸ்னஸ் இல்லடா. நீனும் விளையாடுதரமாவே இருக்க. எக்ஸாம் படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையை போயிடுச்சு நம்ம லைஃப் எப்படி ரன் பண்றது? இப்பவே எங்க வீட்ல 50 லட்சம் ரூபாய் கிட்ட கடன். லேண்ட் வித்துட்டு செட்டில் பண்ற சிச்சுவேஷன். டிகிரி கூட எல்லாம் வீட்ல எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? நான் இப்ப பேசுனது தப்பு இருக்கா? இல்ல அங்கி. சரி, இப்ப நீ இதெல்லாம் யோசிக்காம படி. ஓகே, அப்புறமா பேசலாம். பை. யோசிக்காம படிக்கிறதா? இதுக்கு மேல நான் எங்கடி படிக்கிறது? மணி 10 தான் ஆச்சு. 10 தானே, இன்னும் 2 மணி நேரத்தில் செகண்ட் யூனிட் முடிச்சிடலாம். ஒரு 3 செஷன் மார்க் அட்டன் பண்ணா ஓகே ஓகே பாஸ் ஆகலாம். வாட பார்த்துக்கலாம்.
ஏன்டா ஏன் மா காலைல எக்ஸாமு அலாம் வச்சிருக்கேன் 6 மணிக்கு ஏஞ்சிக்கணும் ஏஞ்சி காட்டி எழுப்பிடுமா சரிடா செய்றேன் ஐயோ மா செஞ்சிட்டியாமா மா 6 மணிக்கு எழுப்பிட சொன்னேனேம்மா நீ ஏன் வேலைக்கு போயிட்டு வந்து அசந்து தூங்குற அசந்து தூங்குதே எழுப்ப வேணாமேன்னு தான் பேசாம இருந்துட்டேன்டா என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு 5450 பாஸ்கெட்பால் கோர்ட்டா ஹாய் மச்சான் ஹாய்டா குட் மார்னிங் என்ன சீனியர் கடைசி அட்டெம்ப்ட் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க போல இருக்கு டேய் 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 என்னடா சொல்றான் கடைசி அட்டெம்ப்ட்ன்றான் ஆமா மச்சான் இந்த வாட்டி கிளியர் பண்ணலனா இன்னொரு அட்டெம்ப்ட்லாம் கிடையாது டேய் என்னடா சொல்ற டேய் காந்தி டேய் இரா ஏன்டா இப்ப அப்செட் ஆவற பின்ன அப்செட் ஆகாம எக்ஸாம் போச்சுன்னா வேலை போயிடும் வேலை போச்சுன்னா லவ் புட்டுக்கும் லவ் புட்டுக்குச்சுன்னா அப்புறம் என் லைஃப் நான் என்னடா பண்ணுவேன் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்பிக்கை விட கூடாது காந்தி ஒருத்தவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பெருசா பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நீ வேணா பாரு இப்படி டல்லாகிற மூஞ்சி பிரைட்டா மாறப்போகுது இன்னையில இருந்து உன் லைஃபே வேற லெவல்ல மாறப்போகுது காந்தி எக்ஸாம்ல எதனா தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா சொல்லுண்ணா சார் ஐடி ப்ரோ லப்பர் இருக்கு இந்தா ப்ரோ ரொம்ப வருஷமா அறியறீங்களோ சாரி சார் மண்டா அந்த செகண்ட்ல தான் அங்க வாழ்க்கையே மாறிச்சு ஒரு நல்ல ஜாப் இருக்கு அந்த ஒரு விஷயத்தினால தான் எக்ஸாம்ல சொதப்பிட்டா வேலை போச்சு நம்ம லைஃப் எப்படி ரன் பண்ணுவோம் ஜாப் இருக்கு எக்ஸாம்ல சொதப்பிட்டா இப்பவே எங்க வீட்ல 50 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டு இன்னையில இருந்து உங்க லைஃபே வேற லெவல்ல மாறப்போகுது